श्रीमात्रे नमः। ओरीकरोमि सन्ततम् ओष्मलफालेन लालितम् पुंसा उपकम्पमुचितकेलनम् उर्वेधरवंशसम्पदुन्मेषम्। உன்னை தியானிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். யார தியானிக்கிறேன்? மூக்க கவி ஆரம்பிக்கிறார். யார சொல்றார்? நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். காமாட்சியை அவர் தியானிக்கிறார். எப்படிப்பட்ட காமாட்சியை தியானிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னு பார்த்தா, உர்வீதர வம்ச சம்பத்து உன்மேஷம் அப்படின்னு அதை பிரிக்கணும். லாஸ்ட் லைன் உர்வீதர சம்பத்து, உர்வீதர வம்ச, எந்த வம்சத்திற்கு சம்பத்தை கொடுப்பவளாக இருக்கிறாளோ அந்த தேவியை நான் தியானிக்கிறேன். எந்த வம்சத்துக்கு சம்பத்தை கொடுக்கிறாவ? மலை மன்னன் மலையரசன் மகள் அவள் முதல்ல இல்லையா? அதுக்கப்புறம் தானே இவருடைய மனைவி ஆகிறா. மலையரசன் மகளான அவள் அந்த வம்சத்திற்கு சம்பத்தை கொடுக்கக்கூடியவளா இருக்கா. அப்படிப்பட்டவளை நான் தியானிக்கிறேன், அப்படிப்பட்டவளை நான் வணங்குகிறேன். அதுக்கு பிறகு அவள் யாரால் சீராட்டப்படுகிறாள், யாரால் பாராட்டப்படுகிறாள் அப்படிங்கறத பத்தி கொடுக்கிறார். ஊரீ கரோமி சந்ததம் ஊஷ்மல பாலேன லாலிதம் பும்சா. ஊஷ்மல பாலேன லாலிதம் பும்சா அப்படின்னு பிரிக்கணும். ஊஷ்மலன்னா வெப்பம், சூடா இருக்கிறது. பாலேன அப்படின்னாக்க நெத்தி, பாலம் அப்படிங்கிறது நெத்தி. நெத்தி சூடா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நெத்தி சூடா இருக்குன்னா ஜுரம் அடிக்கிறது அப்படின்னு நினைச்சுப்போமா நம்ம? நமக்கு டைரக்டா நெத்தி எல்லாம் கொதிக்கிறது, ஜுரம் அடிக்கிறதோ தலைவலிக்கிறதோ அப்படின்னு நாம நினைப்போம். அப்படி கிடையாது. நெற்றி கொதிக்கிறது அப்படின்னா அப்போ நெற்றி கண் உள்ளவர் அது அக்னி நேத்திரம். அப்ப அக்னி நேத்திரம் யாருக்கு இருக்கு? அக்னி நேத்திரம் கொண்டவர் பரமசிவன். அம்பாளுக்கும் திரிநேத்திரம் தான். அவளுக்கு இருக்கிறது சந்திர நேத்திரம், குளிர்ச்சியான கண்கள் அவளோடது. இவரது அக்னி நேத்திரம், வெப்பமான கண்கள். அதனாலதான் ஊஷ்மல பாலேன லாலிதம் பும்சா. அப்ப நெற்றியில் அக்னி கண் இருக்கு. நெற்றி கண் அது அக்னி கண். அது அந்த அக்னியை நெற்றியில் கொண்டவரால் பால் லாலிதம் பும்சா. லாலிதம்னா சீராட்டுதல். பாலூட்டி சீராட்டி தாலாட்டி அப்படின்னு எண்ணத்தவம் செய்தனையில பாடலியா, அந்த மாதிரி சீராட்ட பெற்றவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மலையரசனின் மகளான இவள் திருமணம் செய்த பிறகு யாரால? நெற்றி கண் உள்ள, சூடான நெற்றி அப்படின்னா அக்னி கண் உள்ள பரமேஸ்வரனால் சீராட்டப்படுகிறாள். இங்க அவர் தந்தையாரிடமிருந்து சென்று கணவனிடம் சென்ற பிறகு அங்கு அவள் சீராட்டப்படுகிறாள். அப்படிப்பட்டவளை நான் தியானிக்கிறேன். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, என்ன கொடுக்கும்? உபகம்பு உச்சித கேலனம். விளையாடுறாளாம். எங்க விளையாடுறா? எப்பயும் விளையாடுற இடம் கம்பா நதிக்கரை தான். சரி, விளையாடட்டும். அங்க ஊரி கரோமி சந்ததம், ஊரி கரோமி சந்ததம். அப்ப எப்படிப்பட்டவள் விளையாடுறா அப்படின்னா சீராட்டப்படுகிறாள். அப்படி சீராட்டப்படுறா. ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஊடல் வருது. நம்ம இத ஸ்ரீபாத சப்ததி ஆரம்பத்திலேயே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவாளுக்கெல்லாம் இது தெரியும். ஊடல் வருது. ஊடல் வரும் பொழுது பகவான் ஊடல் வந்தால் கூடல் வந்துதானே ஆகணும். அப்ப பகவான் என்ன பண்றார்? அந்த கூடலுக்காக அவகிட்ட என்ன பண்றார்? தாஜா பண்ணி பேசி அப்படியே அவ பாதத்துக்கிட்ட உட்கார்ந்து குனிஞ்சு அவளிடம் பேசுகிறார். அப்படி குனியும் பொழுது அதை பலர் பலவிதமாக அர்த்தம் கொள்கிறார்கள். பகவான் அவள் பாதத்தில் வணங்கினார், அப்படிதான் பல இடங்கள்ல போட்டிருக்கும். குனியும் பொழுது அவருடைய நெற்றி கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பளபளப்பு, அந்த நெற்றி கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சூடு, இது எல்லாமே நெற்றி கண் என்ன பண்றதுன்னா இவர் வணங்குறாருன்னு சில பேர் அங்க நினைச்சுக்கிறா. ஆனா அவர் அவள் பாதத்துக்கிட்ட உட்கார்ந்து அவளை கூடலுக்காக தாஜா பண்றார். அந்த நேரத்தில் நாம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் அந்த நேரத்தில் அவளுடைய கால்ல இருக்கிற கால் சிலம்புகள் தான் இருக்குல்ல, அவ என்ன பண்றா? காலுகிட்ட உட்கார்ந்து அப்படியே உடனே கூடல்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவாளா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாள். அப்ப என்ன பண்ணுவா? கால நகர்த்திப்பா, அதை பண்ணுவா. அப்ப காலில் இருக்கும் சலங்கைகள், அவ காலில் இருக்கிற சலங்கையில இருக்கிற மணி, கொலுசுல இருக்கிற மணி சத்தம் எழுப்புறது, கிளு கிளுன்னு ஒரு ஓசையை எழுப்புறது. அந்த மாதிரி ஓசையை எழுப்பின உடனே இது யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுனா, உபகம்ப முச்சித கேலனம், இவாளுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்வது யார் அப்படின்னா சிருங்கார ரசத்தின் நாயகன்.
சிங்கார ரசத்திற்கே உரிய நாயகன் யார்? மன்மதன். அந்த மன்மதனுக்கு இது விளையாட்டு, அப்ப நமக்கு வெற்றின்னு அவன் நினைச்சுக்கிறான். அந்த மன்மதன் உடனே கூடல் வந்துடுத்துனாலே அது மன்மதனுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சுட்டு சந்தோஷப்படுறான். அத ஜெய ஜெயன் என்று ஜெயகோஷம் போட்டு அவன் கொண்டாடுறான். அப்படிப்பட்ட தேவியை நான் கம்பா நதிக்கரையில் பார்க்கிறேன். அவள் உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். அப்படிப்பட்டவளை நான் தியானிக்கிறேன், அவளை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி மூக்க கவி இங்க சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அங்குரிதஸ்தன கோரகம் அங்காலங்காரமேகசூதபதேஹே ஆலோகே மகி கோமலம் ஆகமசம் லாபசாரயாதார்த்யம். ஆகம சம்லாப சாரயா தார்த்தியம். ஆகமம்னா என்ன? வேதம். ஆகமம் வேதம், நியமம். அந்த வேதங்கள்லாம் எத்தனை வேதம் இருக்கு? ரிக், யஜு, சாம, அதர்வன 4 வேதம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது இது. இந்த வேதங்களில் இருந்து நமக்கு இருக்கு. அந்த வேதத்தை படிக்கிறா, வேதத்திலேருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? பிரம்மஞானம் கிடைக்கிறது. பிரம்மஞான தத்துவம் கிடைக்கிறது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் கிடைக்கிறது. தத்துவமசிங்கிறது கிடைக்கிறது. இதெல்லாம் அயமாத்மா பிரம்மம். இதெல்லாம் மகா வாக்கியங்கள். இந்த மகா வாக்கியங்களினுடைய லட்சியத்திற்கு அர்த்தமாக மகா வாக்கியத்தினுடைய அம்பாளாக இவள் இருக்கிறாள். அப்ப அம்பாளாக இருக்கக்கூடியவளை எங்க வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம்? இவளை தியானிக்கிறேன், இவளை பூஜை பண்றேன் அப்படின்னா அது ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது. அவளை எங்க வச்சு பூஜை பண்ணுவான்னா ஸ்ரீவித்யாவா யந்திரத்தில் வைத்து பூஜை பண்ணுவார்கள், ஸ்ரீசக்கரத்தில் வைத்து பூஜை பண்ணுவார்கள். அப்படி பூஜை பண்ணப்படுபவள் எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்குரிதஸ்தன கோரகம் அப்படின்னாக்க இளமை துள்ளலோடு வாலிப வனப்போடு இருக்கக்கூடிய அவள் அங்காலங்காரம் ஏகசூதபதேகே. அங்காலங்காரம் ஏகசூதபதேகேன்னு புக்ல இருக்கும். சில புக்ல அங்காலங்காரம் ஏகசூதபதேகே. ஏகசூதபதே அப்படின்னா ஏகன்னா ஒண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். சூதபதேகேன்னா சூதன்னா மாமரத்தின் அடியில். அப்ப ஏகசூதபதேன்னா என்ன? ஏகாம்பிரநாதர். ஏகாம்பிரநாதரினுடைய அப்ப யார அவ இதுல இருந்து அட்ராக்ட் பண்ணிருக்கா? ஏகாம்பிரநாதரின் அட்ராக்ட் பண்ணிருக்கா. அட்ராக்ட் பண்ணின அந்த வாலிபத்தின் காரணமாக ஏகாம்பிரநாதரை அட்ராக்ட் பண்ணின அவள் எங்க இருக்கா? ஆலோகே மகி கோமலம். ரொம்ப கோமலகமாக பால்யத்தோடு இருக்கக்கூடிய அவள் அவரினுடைய இடது தொடையில் அமர்ந்திருக்கிறாள். அப்படி இடது தொடையில் அமர்ந்துள்ள வாலிப பருவத்தில் உள்ள அவளை, இத்தனை வேதங்களுக்கு நாயகியான அவளை, இத்தனை வேதங்களின் மகா வாக்கியங்களுக்கு லட்சிய அர்த்தமாக இருக்கக்கூடிய அவளை, ஸ்ரீவித்யா பூஜையில் வைத்து பூஜை பண்ணக்கூடிய அவளை நானும் பூஜிக்கிறேன், நானும் நமஸ்கரிக்கிறேன், தியானிக்கிறேன் அப்படிங்கறத இந்த இடத்துல மூக்க கவி சொல்றார். குஞ்சித கருணமுதஞ்சித சில்சித மணி காஞ்சி கிமபி காஞ்சிபுரே மஞ்சரித மிருதுலஹாசம் பிஞ்சரதனு ருச்சி பினாகி மூலதனம். சிஞ்சித மணி காஞ்சி கைமாபி காஞ்சிபுரே குஞ்சித கருணம் உதஞ்சித அப்படின்னா கருணை கொண்ட அந்த பொன் போன்ற மேனி அழகை கொண்டவள், ரொம்ப மிகவும் கருணையானவள், ரொம்ப ரொம்ப கருணை நிறைந்தவள், பொன் போன்ற மேனி அழகை கொண்டவள், மனதை எப்பயுமே சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். அவளை பார்க்கிறவா எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னாக்க அவளை பார்த்தாலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நமக்கு இருக்கிற டயர்டெல்லாம் நேதிக்கு சொன்னார் இல்லையா மூக்க கவி, அம்மா நாள் பூரா உன்னை கேட்கிறவாளுக்கெல்லாம் உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் நீ வேண்டியதை செஞ்சுட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ராத்திரி போய் பாக்குறாரு. அந்த இருட்டுல ஒரு விளக்கு மட்டும்தான் அந்த ரூம்ல எரிஞ்சுட்டு இருக்கு. இருட்டு பிரதேசமாதான் அந்த மூல கிரகம் இருக்கு. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவ இருட்டுக்குள்ள தெரியறா. ஐயோ அம்மா முகம் வாடி இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது கடைசி ஸ்லோகம் அததான் நம்ம பார்த்தோம். இல்ல, அவளுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்றோம்ல. அப்படி இருக்கக்கூடிய அவள் எப்பவும் எப்படி இருக்காளாம் அப்படின்னு பார்த்தா சிஞ்சித மணி காஞ்சி கிமபி காஞ்சிபுரே முதஞ்சித சிஞ்சித மணி காஞ்சி கிமபி காஞ்சிபுரே. காஞ்சிபுரத்தில் இருக்கிறாள்ங்கிறது நமக்கு தெரிகிறது. அது ஒட்டியான மணி.
சிஞ்சித முதஞ்சித சிஞ்சித மணி காஞ்சி. அது அப்படின்னா ஒட்டியானத்தை இடுப்பில் போட்டுறது. ஒட்டியானத்தினுடைய பீட்டம் அது. காஞ்சி பீட்டம் அது காமகோட்டி பீட்டம். காஞ்சி பீட்டம்ங்கிறதே ஒட்டியான பீட்டம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை இடுப்பில் அவள் கட்டி கொண்டிருக்கிறாள். அந்த ஒட்டியானத்தை இடுப்பில் கட்டி கொண்டிருப்பவள் எப்பொழுதும் புன்சிரிப்போட இருக்கா, கருணையோட இருக்கா. கண்ணுல கருணை ததும்பி வழியது, புன்சிரிப்பும் சேர்ந்திருக்கா. அப்ப பொங்கி பொங்கி வர்றது அப்படியே அமுதம் மாதிரி பொங்கி வழறது. எல்லாமே அது நமக்காக. அப்படிப்பட்டவள் ஒட்டியானத்தையும் இடுப்பில் தாங்கிக் கொண்டு பிஞ்சர தனு ருசி பினாக்கி மூலதனம். பினாக்கம் அப்படிங்கிற வில்லை ஏந்தியவர். பினாக்கம்ங்கிற வில்லை ஏந்தின்னு இருக்கிறவர் பரமசிவன். ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற வில்லுக்கு ஒரு பேருங்கிறது நமக்கு தெரியும். பரமசிவன் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பினாகம் என்று பேரு. அந்த பினாகம் என்ற வில்லை ஏந்தியவரினுடைய பிஞ்சர தனு ருச்சி பினாக்கி மூலதனம், அவருடைய மூலதனமாக இருக்கக்கூடியவள். அவருடைய மூலதனமாக இருக்கக்கூடிய தேவி, கருணையே உருவாய் காஞ்சியில் விளங்குபவளே, உன்னை நமஸ்கரிக்கிறேன். இப்ப அந்த ஒட்டியான பீட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவள் இடுப்பில் ஒட்டியானத்தை தரித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவமும் இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. நம்முடைய எல்லாருக்கும் தெரியும் சக்கராசு நமக்கு 6 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே இப்பதான் இதுக்கு முன்னாடி இதுலயும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கிளாஸஸ்லயும் நம்ம இதை பார்த்தோம். 6 சக்கரம் மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் அது ஓபன் ஆகும். அதுவும் யோகா கத்துண்டவாளுக்கு, ரேக்கி கத்துண்டவாளுக்கு, இன்னும் நிறைய பேருக்கு இது விஷயம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்ப இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த நாபி பிரதேசம், அந்த நாபி பிரதேசத்துக்கு அப்படியே பின்பக்கத்துல அப்படியே மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சா அப்படியே முதுகுத்தண்டு வழி இதுபடியா கனெக்ட் ஆகி வர்றது. அப்ப நாபிக்கு கரெக்டா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சக்கரத்திற்கு மணிபூரக சக்கரம்னு பேரு. அப்போ ஒட்டியான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் மணிபூரக சக்கரம். அப்ப மணிபூரகத்தில் இருந்து அது ஒரு மூலாதாரத்திலிருந்து மேல எழுந்து வரும்போது மணிபூரகத்திலிருந்து அநாகதத்துக்கு எழுந்துக்கணும். அப்படி எழுந்துட்டு அதை உடைச்சுண்டு மேல போகும் பொழுது என்ன ஆகும்? அது உடைச்சுண்டு போகும் பொழுது அந்த ஒட்டியானத்தில் கட்டிய சலங்கைகளும் காதுல அவ போட்டு இருக்க கொலுசு சலங்கைகளும் கலகலன்னு சத்தம் கேட்குமோ. அது டிராவல் ஆகும் பொழுது, அது டிராவல் ஆகி அப்படியே மேல அந்த ஒரு சக்கராச கிராஸ் பண்ணும் பொழுது மணிபூரகத்திலேருந்து அது மேல எழும்புறது அநாகதத்துக்கு அப்படின்னும் பொழுது ஒட்டியானத்தில் உள்ள சலங்கைகள், அந்த சலங்கைகள் கால் கொலுசில் உள்ள சலங்கைகள் எல்லாமே கலகலவென சத்தத்தை எழுப்பும். அப்படிப்பட்ட மணிபூரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவியை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க மூக்கர் சொல்றார். ஆனா எல்லா கவிகளுமே சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி தியானிக்கிறது ரொம்ப சிறந்தது. அந்த மணிபூரக சக்கரேஸ்வரி யாரு அப்படின்னு பார்த்தா, திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய வராக பீட சக்தியான அகிலாண்டேஸ்வரி. என்னடா காமாட்சியை சொல்லிட்டு அங்க அகிலாண்டேஸ்வரியை சொல்றாளே அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல ஒரு பேர் அம்பாளுக்கு இருந்துட்டு இருக்கு இல்லையா. அவதான் காஞ்சி ஒட்டியான பீட நிலையம். அங்க வாராகி பீட்டமாக அங்க திருவானைக்காவல்ல இருக்கா. அவ அந்த இடத்துல மணிபூரகத்தையும் சக்கரேஸ்வரி அவளுக்கு அந்த அகிலாண்டேஸ்வரியை அந்த இடத்தில் மணிபூரகத்தில் தியானித்து அகிலாண்டேஸ்வரியாக காமாட்சியை தியானிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். லோல ஹிருதயோஸ்மி சம்போஹ லோச்சன யுகலேன லேஹ்யமானாயாம் லாலித பரமசிவாயாம் லாவண்யாமிருத தரங்கமாலாயாம் லோச்சன யுகலேன லோஹ்யமானாயாம் லோக ஹிருதயோஸ்மி சம்போஹோ. சம்போஹோ லோச்சன, இங்க பரமசிவன். சம்போஹோனா பரமசிவன். லோச்சனா கண்ணுன்னு தெரியும். லோச்சனா கமல லோச்சனா தாமரை கண்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். லோச்சன யுகலேன லோக்கிய 2 கண்களால். காமாட்சி என்ன பண்றாரு? அவர் யார பாக்குறார்? அவர் தான் இப்ப மலையரசன் மகளிரிடமிருந்து பரமேஸ்வரனின் மனைவியாக மாறியாச்சு. அப்ப யார பார்க்க போறாரு? பரமேஸ்வரியத்தான், காமேஸ்வரியத்தான் அவர் பார்க்க போறாரு. காமேஸ்வரின்றது இந்த இடத்துல காஞ்சியில என்னவா இருக்கா? காமாட்சியா இருக்கா. காமாட்சியினுடைய சௌந்தரியத்தை பார்க்கிறார். அந்த சௌந்தரியத்தை பார்த்து அதுல அட்ராக்ட் ஆகி அதுல மூழ்கி போயிடுறார். அப்போ பரமசிவன் அதுல அட்ராக்ட் ஆயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியதான அந்த சௌந்தரியம். அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய பார்வை எப்படி இருக்கு?
நம்ம மேல அவளுடைய பார்வை பக்தர்கள் கிட்ட இருந்தும் அவருடைய குழந்தைகள் கிட்ட எல்லார்கிட்டையும் பார்வையில கருணை ததும்பி வழியுது. அதே பரமேஸ்வரனை பார்க்கும் பொழுது அவளுடைய பார்வையில் உல்லாசம் அப்படின்னு கொடுக்கிறார். அந்த பார்வையில வித்தியாசத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல உல்லாசம், அவர் அந்த பார்க்கிற பார்வையில மேலும் பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தி உல்லாசிக்க செய்கிறாள் அப்படிங்கிறது கொடுக்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா அவளுடைய அழகு மேலும் அமிர்த அலையாக மாறுகிறது. அப்ப அப்படிப்பட்ட அவ ரெண்டு பேரினுடைய பார்வை அப்படி இருக்குங்கிறத இவர் மூக்க கவி பாக்குறார், அதை ரசிக்கிறார். அதுல என்னுடைய மனம் ஈடுபடட்டும். அடாடா, இந்த காட்சி எப்பேற்பட்ட காட்சியா இருக்கே, என்னுடைய மனம் ஈடுபடட்டும், அதிலேருந்து வெளியிலே வரக்கூடாது. இந்த திவ்ய தம்பதிகளை பார்த்து நாம் எப்பொழுதுமே தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என் கண் பார்வையை விட்டு இது அகலவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறார். அதோட இல்லாம லாலித பரமசிவாயம். இப்ப நாம குழந்தைகளை என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைகள் இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு லாலித அப்படின்னாக்க அதை சீராட்டுதல், பாலூட்டுதல், தாளாட்டுதல் எல்லாத்தையும் நம்ம பண்றோம். லாலனம் பண்றதுன்னு பேரு இருக்கு. சாதாரணமா லாலனம் பண்றது, தூங்க வைக்கிறது, பாட்டு பாடி தூங்க வைக்கிறது, அதை கொஞ்சி கெஞ்சி மிரட்டி சாம பேத தான தண்ட எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த குழந்தைய நாம எல்லாம் பண்றோம். அப்படி அந்த குழந்தையை கொஞ்சி சீராட்டி எல்லாம் பண்ணுவதை போல நாம் நம் குழந்தைகளை செய்வதை போல இப்ப செய்யறதுனால, அந்த மாதிரி செய்யறதுனால அப்ப அந்த மாதிரி லாலனம் செய்யக்கூடிய அந்த பதவிக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். அங்க எப்படி அகிலாண்டேஸ்வரின்னு அந்த தேவிக்கு பேர் கொடுத்தாரோ அந்த மாதிரி இங்க லாலனம் செய்யும் அந்த தேவிக்கு லலிதான்னு பேர் கொடுக்கிறார். லலிதா அப்படிங்கிற தேவி, அவ ரெண்டு பேரும் பரஸ்பரம் லாலனம் அந்த லலிதாங்கிற தேவியின் ரூபத்தில் இங்க பரமேஸ்வரனும் லலிதா தேவியுமாக அவர்கள் பரஸ்பரம் லாலனம் செய்து கொள்கிறார்கள். அப்படின்னா அம்பாள் பரமேஸ்வரனை சீராட்டுகிறாள், பரமேஸ்வரன் அம்பாளை சீராட்டுகிறார். அந்த திவ்ய தம்பதிகளினுடைய ஒற்றுமையை பார்த்து நான் லயிக்கிறேன். ஒருத்தரோட ஒருத்தர் உல்லாசத்தோடையும் சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் பார்க்கிற பார்வையிலேயே நம்மை பார்க்கும் பார்வைக்கும் அவர்களுக்குள் இருக்கும் திருஷ்டிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த நிலையை பார்த்து நான் ரசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், நான் பூஜிக்கிறேன், நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார் மூக்கர். மதுகர சகசரசி குரைஹி மதனகம சமய தீக்ஷித கடாக்ஷைஹி மண்டித கம்பாதீரைஹி மங்களகந்தைர்மமாஸ்து சாரூப்யம். மதுகர சகச்சர சிகுரைஹி, மதுவை குடிக்கக்கூடிய வண்டுகள். மதுனா தெரியும் உங்களுக்கு, தேனை குடுக்கக்கூடிய வண்டுகள் எப்படி இருக்கும்? கருவண்டுன்னு சொல்லுவோம். ரீங்காரம் இட்டு வரும், பளபளன்னு மின்னின்னு இருக்கும், நல்ல குண்டு கொஷ்குன்னு இருக்கும். பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த தேனியை குடிக்கிறதுக்கு அவ்வளவு பெருசு ஒரு கருவண்டு இந்த தேனை குடிக்கும். அந்த தேன் என்ன கலர்ல இருக்கு? கருப்பு கலர்ல இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். அது எதனால இவ்வளவு பெரிய இது கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இருக்கு அம்பாளோட கூந்தல், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூந்தல். அப்போ மதனாகம சமய தீக்ஷித கட்டாட்சை, கடாட்சம்னாக்க கண் பார்வை, தீக்ஷித கட்டாட்சம்னா கூர்மையான கண் பார்வை. இப்ப எதுக்காக இது சொல்றார்? மதன ஆகம சமய தீக்ஷித கடாட்சை அப்படின்னு தெரியும். அப்போ இப்ப இந்த கண் பார்வை கருணை பார்வை, தீக்ஷித பார்வைனா கருணையாக நம்மள பாக்குற பார்வை எல்லாமே கருணை பார்வை தான் சொல்லியாச்சு. அந்த கருணை பார்வை ஃபர்ஸ்ட் யார அந்த கருணையால உண்டாக்கிட்டு அப்படின்னா அக்னினே நெற்றிக்கண்ணால முதல்ல பஸ்மமாக்கிறார் மன்மதனை. பிறகு இவன் என்ன பண்ணா தன்னுடைய இதால அவனை திருப்பி எழுப்புறா. கருணையால யாரை எழுப்புறா? மன்மதனை எழுப்புறா. காமனை உண்டாக்கினவள். மன்மதனுக்கு காமன் இன்னொரு பேர். அந்த மன்மதனை உண்டாக்கினவள். இந்த மன்மதன் எதுக்கு அதிபதி? சிருங்கார ரசத்திற்கு அதிபதி அவன். அந்த சிருங்கார ரசத்திற்கு அதிபதியாக இருந்த போதிலும் இவளால் மேலும் ஆச்சாரியாவாக இருந்து அத்தியாபிகா ஆச்சாரியளாக இருந்து இன்னும் மேற்கொண்டு அவனை இன்னும் சிருங்கார ரசத்திற்கு இன்னும் சில பாடங்களை கற்பித்து தன் கண்ட்ரோலுக்குள் வைத்துக் கொண்டிருப்பவள். அதில் தேர்ச்சி பெற்றவன் அவன் காமன். அந்த காமனை உண்டாக்கிய தீக்ஷித கடாட்சைக்கு அந்த பார்வை, அந்த கருணையான பார்வையாலதான் காமனையே உண்டாக்கினாள். அப்படிப்பட்ட காமனை உண்டாக்கினவள் எங்க இருக்கா?
எந்த இடத்துல இருக்கா? மண்டித கம்பா தீரைகி, கம்பா நதிக்கரையில உலாவி இருக்கா. அப்படி உலாவிக் கொண்டிருப்பவள் ரொம்ப அழகா இருக்கா. அப்படி ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அவள் மங்கள கந்தைர் மமாஸ்து சாரூபியம், மங்களமான, என்ன மங்களமான கலர்ல இருக்கா அப்படின்னா மஞ்சளும் சிகப்பும் கலந்த கலர். மங்களமா ஒரு காரியம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மஞ்ச குங்குமம் தானே முதல்ல எடுத்துட்டு போவோம். அப்ப மங்கள காந்தைர் அப்படின்னா அந்த காந்தி ஒளி வீசும் பொழுது மங்களமாக அவள் கம்பா நதிக்கரையில் உலவும் பொழுது ஒளி வீசுகிறாள். அப்படின்னா மஞ்சளும் சிகப்பும் கலந்த ஒரு கலர்ல அங்க ஒளி வீசி கொண்டிருக்கிறாள். இந்த மாதிரியான ஒரு ரூபம் எனக்கு எப்பொழுதுமே கட்டட்டும். அப்ப ஆழ்ந்த பக்தியோட அவளை நம்ம இந்த மாதிரி தியானித்தே இருந்தோமானால், எப்ப அந்த மாதிரி நம்ம தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது அவளுடைய ரூபமாகவே நம்ம ஆகி விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு ரூபமாக நான் ஆவதற்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். அதுதான் மங்கள கந்தைர் மம ஆஸ்து சாரூபியம், மம அஸ்து சாரூபியம், எனக்கு அந்த சாரூபியம், உன்னை போன்ற ஒரு உருவம், உன்னை போன்றவே ஒரு ரூபம் எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்கிறார். சாரூபியம்ங்கிறது ஒரு முக்தி நிலை தெரியும். மேல நம்ம 4 நிலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நம்ம முன்னாடி மீனிங்ஸ் எல்லாம் பார்த்திருக்கும் பொழுது சாமீபம், சாயுஜ்யம், சாரூபம், சாலோக்கியம்ங்கிறது ஒரு 4 நிலை. நம்ம இங்க இருந்து நம்ம உடலை பிரிந்து நம்ம ஆன்மா மேல வைகுண்டத்துக்கு போயிடுது அப்படின்னா அப்ப 4 நிலை. அப்பயும் ஒரேடியா அங்க போயிட்டோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. முதல்ல சாமீபங்கிற நிலைக்குத்தான் போவோம். அந்த சாமீபம்னா பகவான் இருக்கிற இடத்தில், அவருக்கு பக்கத்துல அந்த இருக்கிற அந்த வைகுண்டத்தில் நாமளும் அங்கு ஒருத்தராக நடந்து பகவானுக்கு கைங்கரியங்களை செய்து கொண்டு இருப்பது. சாயுஜ்யம் அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு அவருடைய இதுவா இருக்கிறது. சாரூபம் அப்படின்னா அவருடைய ரூபமாகவே இருப்பது, அவருடைய ரூபமாகவே இருந்து அவர் அருகில் இருப்பது. சாலோகம் அப்படின்னாக்க இன்னும் கிட்ட அவராகவே கிட்டத்தட்ட மாறுவதற்கான முயற்சி. அதுக்கு மேல இன்னும் பதவிதான் முக்தி நிலை அப்படிங்கிறதுக்கு கொண்டு போறார். இன்னும் இதுக்கெல்லாம் மேலையும் இருக்கு அப்படிங்கிறார். அதெல்லாம் அங்கு போனவா திரும்பி வந்ததில்லை. அதனால யாரும் நமக்கு தெரியறதில்லை. நமக்கு கிடைத்த புராணங்களிலிருந்து கிடைத்த செய்தி இது. பதனாரவிந்த வக்ஷோ தடீவதி போதா புருஷ த்ரிதயே த்ரேதா புராந்திரி ரூபா த்வமேவ காமாட்சி. இப்போ வதன அரவிந்த வக்ஷோ. அரவிந்தன் அப்படின்னா அரவிந்தம்னா தாமரை அப்படின்னு சொல்லலாம். வதன அரவிந்த, வதனாரவிந்தன் அப்படின்னாக்க பெருமாள் நாராயணன், நாராயணனின் வக்ஷஸ்தலம். அப்ப வக்ஷஸ்தலத்தில் வசிப்பவள் மகாலட்சுமி அப்படின்னு நமக்கு புரியுதா? இதை எதுக்காக இப்படி ஒண்ணா புருஷ த்ரிதயே திரேதா அப்படின்னா 3 வித புருஷர்களுக்கும் 3 விதமாக அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கும் யார் யாருக்கு எப்ப புரந்திரி ரூபா துவமேவ காமாட்சி, நீ தாண்டி எது வாமாங்க தட்டி வசம்பதி பூதா இப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறார். எது என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இத எதுல சொல்லி இருக்கு அப்படிங்கறத கரெக்டா இதுல கொடுத்துட்டாரு. முன்னாடி ராத்திரி சூக்தத்துல சொல்லி இருக்கு. பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அவள்லாம் அவா கிட்ட இப்ப 3 பேர் என்ன சொல்லியிருக்கார்? புருஷ த்ரிதயே திரேதா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 3 புருஷர்கள் கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பார்ட்ல தேவி வசிக்கிறார். யாரு? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர்கிட்டையும் ஒவ்வொரு பார்ட்ல இந்த தேவியாகப்பட்டவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இப்ப யார் யாருக்கிட்ட எங்கெங்க இருக்கா? அப்போ விஷ்ணு கிட்ட வக்ஷஸ்தலம், வதனாரவிந்த வக்ஷோகோ. அப்ப விஷ்ணு கிட்ட வக்ஷஸ்தலத்தில் மார்பில் இருக்கிறாள். அப்ப பிரம்மா கிட்ட இருந்துதான் இந்த ஜெகமே உற்பத்தியாருது. பிரம்மா கிட்ட இருந்துதான், பிரம்மாவின் முகத்திலே இருந்துதான் வருது இந்த உற்பத்தி ஆறுது இந்த ஜெகமேன்னு சொல்லிட்டு சொல்றது புராணங்கள்லாம் இல்லையா? நம்ம ஆரம்பிக்கும் போதே பாக்குறோம் பிரம்மாவினுடைய முகத்திலிருந்துதான் இந்த ஜெகமே உற்பத்தியாருது. அதனால முகத்திலிருந்து இந்த ஜெகமே தோன்றுவதால் பராசக்தி பிரம்மாவின் முகத்தில் இருக்கிறாள், விஷ்ணுவின் மார்பில் இருக்கிறாள். அப்ப ருத்ர சிவன் கிட்ட எங்க இருக்கா? ருத்ரன் அழிக்கிற நெற்றி கோபம் அப்படியே கக்கிறது. அப்ப தேவி அதை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா அவருடைய மடியில் இருக்கிறாள். வாமாங்க தடி வசம்பதி பூதா, அவருடைய மடியில் இருக்கிறாள், இடது தொடையில் அமர்ந்திருக்கிறாள்ங்கிறது தான் அவளுக்கு காட்சியே. அப்போ
பிரம்மாவுக்கு முகத்தில், விஷ்ணுவுக்கு மார்பில், ருத்ரனுக்கு இடது தொடையில் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். மும்மூர்த்திகளும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் அவா மகா புருஷர்கள், மிக மிக உயர்ந்தவர்கள், மகா புருஷர்கள். அவர்களினுடைய முகம், மார்பு, இடது தொடை அப்படிங்கிற இடத்தில் ஸ்ரீரூபமாக, இப்ப ஸ்திரீ ரூபமாக யார் அமர்ந்திருப்பது? துவம் ஏவ காமாட்சி, நீயேதான் காமாட்சி. அதுதான் சொல்ற. நீயேவ புரந்திரி ரூபா, புரக புனக அந்த்ரி ரூபா, 3 ரூபத்திலும் இருப்பவள் நீயேதான் காமாட்சி அப்படிங்கிறார். யாராக 3 ரூபத்தில் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தா, சரஸ்வதி, லக்ஷ்மி, கௌரியாக தேவி காமாட்சியே விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார். இததான் ஆறு என்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் இதுதான் என்ன அநேகமா அது இந்த ஆதிபராசக்திங்கிற சினிமான்னு எனக்கு ஞாபகம். இந்த பாட்டு ஆறு என்றும் நதி என்றும் ஓடை, அது நீர் போகும் பாதை தன்னை குறிக்கும். எதா இருந்தாலும் என்ன, எல்லாமே அது நீர் போகும் பாதையைத்தான் குறிக்க போகுது. அதேதான் ஊர் மாறி, பேர் மாறி, கருமாறி, உருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். ஊர் மாறினா என்ன, பேர் மாறினா என்ன, அந்தந்த ஊருக்கு ஒரு கரு இருக்கு, அது மாறினா என்ன, என்ன மாறினா என்ன, அவளுடைய அலங்காரங்கள் உருவமே மாறினாதான் என்ன, எல்லாமே ஓம் சக்தி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த இடத்துல மூக்க கவி என்ன சொல்லிட்டார்? சரஸ்வதியா இருந்தா என்ன, லக்ஷ்மியா இருந்தா என்ன, காமாட்சி கௌரியா இருந்தா என்ன, எல்லாமே துவமேவ காமாட்சி, நீயேதான் காமாட்சி அப்படின்னு சொல்றார். எல்லாமே காமாட்சி ரூபத்தில் அவர் சொல்வதை மனதில் தியானித்து இன்னைக்கு நாம கிளாஸ நம்ம முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமகா. ராம் ராம். நமஸ்காரம். மாமி. நவராத்திரி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி.